குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கீரை கடைச்சல் சூப்பராக செய்யலாம் வாங்க. அது முதல்ல சட்டி காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு கப்பு ஒரு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிடஞ்சதுக்கப்புறம் இது பாருங்க சிறுகீரை இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் என்னென்னு அப்படியே போட்டு போல் வதக்கணும். எல்லோரும் வந்து உப்பு பருப்பு மாதிரி வேக வச்சு அதில் போட்டு கீரை கடைவாங்க. ஆனால் இது வந்து என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. சரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி தக்காளி தொக்கு வணக்கிற மாதிரி வணக்கி அப்படியே கீரையை போட்டு ஒரு கிண்டி இத்தனோண்டு புளி போட்டு உப்பு போட்டு வேறு எதுவுமே இல்லை. வரமிளகா வெங்காயம் வரமிளகா தக்காளி இங்கே பாருங்கள் அப்படியே எப்படி எந்த இதில் இருக்கு பாருங்க அப்படியே கதன்ட்டு நல்லா மண்சட்டியில் அதுக்கு நல்லா சூட்டுக்கு நல்லா வேகுது. தண்ணி மட்டும் அப்பப்போ லைட்டாக தெளிச்சு விட்டேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து நான் குக்கரில் சமைக்க மாட்டேன். நான் அவசரத்துக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு குக்கரில் சமைப்பேன். சாப்பாடு கறி போட்டு நான் மற்ற வச்சு கடையிறேன். அப்படியே கடை நல்லா இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக அந்த சட்டி மஞ்சட்டி வாசத்தோட அப்படியே அந்த கீரை தொக்கு அவ்வளோ மனம் வாசமாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, தக்காளி வெங்காயம் வரமிளகா கீரை இத்தனும் புளி உப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்படியே சுடு சாப்பாட்டில் வச்சு நாங்கள் என் பசங்களுக்கு கீரை சுத்தமாக பிடிக்காது. ஓடுவாங்க, என்னை பின்னாடியே துரத்திட்டு நான் ஓடுவாங்க, சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு. இந்த டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஊட்டி விட்டேன். உண்மையாலுமே எங்கள் மனசார சொல்கிறேன், என் பையன் 2 வாய் நல்லா சாப்பிட்டியாவே. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க சாப்பிட்டாங்க, உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடும். உங்களுக்கே பிடிக்கும். ஒரு மாதிரி புளிச்ச கீரை தொக்கெல்லாம் செய்வாங்க தெரியுங்களா, வேலூர் அந்த காஞ்சிபுரம் சைடெல்லாம் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. லைட்டாக புளிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, என் பையனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனும் எனக்கே ஆச்சரியம் போச்சு. ஃபஸ்ட் டைம் கீரை சாப்பிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கீரையெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டுச்சுன்னா அதை விட நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தாங்க பாருங்கள். அதை தான் அப்படியே குட்டி உருண்டையாக நான் கையில் பிடிச்சி கொடுத்தேன். என் பையன் சாப்பிட்டியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன மட்டும் உட்காந்துருக்காரு பாருங்க, அவருக்கும் உட்கார வச்சு நான் ஊட்டி விட்டேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.